ஆரியர்கள் வருவதற்கு முன்பே இந்தியா முழுவதும் இருந்தவர்கள் திராவிடர்கள் என்பது அவர்கள் கருத்து. அப்ப இந்தியா முழுவதும் இத்தனை பிளவுகளும் இந்த உயர் ஜாதி கீழ் ஜாதி அடுக்குகளும் திராவிட சமூகத்தில் இருந்திருக்கிறது. அந்த இடம் எதுன்னா பன்னருங்கலை தெரி பட்டி மண்டபம். இன்றைக்கு பட்டி மண்டபம் என்ற பெயரில் பன்னருங்கலையா நடக்கிறது. எங்காவது நீங்கள் பாருங்க. இதை தொடங்கி வைத்ததே சாலமன் பாப்பையா தான். நான் மண்டியிட்டு தொழுதால் இன்னார், நான் சிலுவை போட்டால் இன்னார், நான் கோவிலுக்கு போய்விட்டு கும்பிட்டால் நான் இன்னார் என்று நாம் மாறிவிட்டோம். நீங்கள் சொத்துரிமை வந்த பிறகுதான் பெண் அடிமைத்தனமே வந்தது. ஐயா, இப்ப நீங்க பேசும்போது காந்தியினுடைய கொள்கைகளும் காமராஜனுடைய கொள்கைகளும் உங்க வாழ்வியலோட இணைஞ்சிருக்கு, அதுதான் மக்கள் நலன் சார்ந்த ஒரு கொள்கையா இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நீங்களும் தமிழகம் முழுக்க பயணப்படுறீங்க. காமராஜர் மக்கள் கட்சி, காந்திய மக்கள் இயக்கம்ங்கிற பெயர்ல தமிழகம் முழுக்க பயணப்படுறீங்க, நிறைய பேசுறீங்க. மக்கள் இத ஏத்துட்டாங்களா? உங்கள் பேச்சால மக்கள் ஈர்க்கப்பட்டிருக்காங்களா? அது என்ன நிலவரப்படி இருக்கு? தமிழக மணியன் அழகாக பேசுகிறார், அற்புதமாக பேசுகிறார். நாம் அத்தனை பேரும் தமிழக மணியின் பேச்சை கேட்போம், அவ்வளவுதான். இது எப்படி என்றால் 55 ஆண்டு காலம் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நீங்கள் நாதஸ்வரம் வாசிப்பதிலேயே மிகப்பெரிய மனிதர் ராஜரத்னம் பிள்ளை. ராஜரத்னம் பிள்ளை தோடி வாசித்தால் காலம் போவது தெரியாமல் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று கிராமம் கிராமமாக வண்டி வைத்துக் கொண்டு மக்கள் உட்கார்ந்து அவர் தோடி வாசிப்பதை கேட்பார்கள். அது போலத்தான் தமிழர் மணியனுக்கும். கேட்பதனால் என்ன பயன்? நீங்கள் தமிழிலேயே தெளிவாக இருக்கிறதுல முன்னோர்கள் படிப்படியாக கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை, கூடல் என்று 5 படிநிலைகள் இருக்கின்றன. ஒன்றை நீங்கள் கேட்க வேண்டும். கேட்டதை உடனடியாக நீங்கள் மனதிற்குள் கொண்டு போய் சிந்தையில் நிறுத்த வேண்டும். சிந்தையை நிறுத்தி இது சரிதானா என்று நீங்கள் உள்ளுக்குள்ளேயே தெளிவாக தேர்ந்தெடுக்க வேண்டும். தெளிந்த பிறகு அதை செயற்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் மேடை, அதற்காகத்தான் அரங்கங்கள், அதற்காகத்தான் பேச்சு. அவையெல்லாம் இப்பொழுது இல்லை. ஆனா இப்பொழுது எனக்குள்ள வருத்தம், இப்பொழுது நீங்கள் மக்கள் நலன் சார்ந்து விழிப்புணர்வை தூண்டுவதற்கோ அல்லது அறிவை பெருக்குவதற்கோ நீங்கள் நீண்ட நெடிய ஆய்வுகள் எல்லாம் நடத்தி மிகுந்த தரவுகளோடு ஒரு நிகழ்ச்சியில் பேச போனால் அதை இப்பொழுது கேட்பதற்கே ஆட்கள் இல்லை. அதற்கான காதுகளை மக்கள் இழந்து விட்டார். இப்பொழுது அவர்களுக்கு தேவை வெறுமனே 4 நகைச்சுவை துணுக்கு தோரணங்களை தொங்க விட்டு அந்த நேரத்தில் விழா எலும்பு நோக அவர்களை சிரிக்க வைக்க வேண்டும். இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த கேள்வி, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மேடைகள், அதை நினைக்கிற போது எங்கே போகிறோம் நாம்? இந்த மேடையின் மீது எனக்கு மதிப்பே இல்லை. அதனால்தான் இப்பொழுது நான் பேசுவதையே நிறுத்தி விடலாம் என்றே நினைத்தேன். ரொம்ப நீங்கள் முற்றாக நிறுத்தி விடுவது என்பது நல்லதல்ல. அதனால் நீங்கள் பேச வேண்டும் என்று தாகத்தோடு தவிக்கக்கூடிய சிலருக்காவது நீங்கள் பேச வேண்டும் என்பதனால் மாதம் ஒரே ஒரு நாள் தான் நான் பேசுகிறேன். மாதம் ஒரு நாள், அதுவும் அது சரியான அரங்கமாக காது கொடுத்து கேட்டு அறிவை விரிவு செய்து கொள்ளக்கூடிய அரங்கமாக இருந்தால் பேசுகிறேன். இந்த பட்டி மண்டபம், இந்த வழக்காடு மண்டபம், இது போன்ற கூத்துக்களை எல்லாம் நடத்துவதில் எனக்கு நாட்டம் இல்லை. பொதுவாகவே பேச்சுக்கலை என்பது இன்றைக்கு மிகப்பெரிய விற்பனைக்குரியதாக மாறிவிட்டது. அதை சொல்வதனால் பலருக்கு கோபம் இருக்கலாம். நான் இதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ரொம்ப அறிவார்ந்த பட்டி மண்டபம் என்பது நீங்கள் கம்பன் ராமாயணத்துல தசரதனுடைய அரண்மனையை பற்றி விவரிக்கிற பொழுது ஒரு இடத்தில் சொல்கிற பன்னருங்கலை தெரி பட்டி மண்டபம். அந்த இடம் எதுன்னா பன்னருங்கலை தெரி பட்டி மண்டபம். இன்றைக்கு பட்டி மண்டபம் என்ற பெயரில் பன்னருங்கலையா நடக்கிறது. எங்காவது நீங்கள் பாருங்க. இதை தொடங்கி வைத்ததே சாலமன் பாப்பையா தான். நீங்கள் கொன்றக்குடி அடிகளார் எப்படிப்பட்ட பட்டி மண்டபம் நடத்தினார்? பெரியவர். அவர் மிக சிக்கலான சமுதாய பிரச்சனைகளைத்தான் எடுப்பார். அது போன்ற பிரச்சனைகளுக்கு எனக்கு ஒரு தபால் அட்டை கிட்டத்தட்ட 6-7 மணி நேரங்கள். ஆமா, அதாவது 9 மணிக்கு தொடங்கி காலை 3 மணிக்கு முடியும். அது போன்ற எத்தனையோ பட்டிமன்றங்கள் அவரோடு நான் பேசியிருக்கிறேன். நெல்லையப்பர் கோயிலுக்குள்ளேயே, கோயில் வளாகத்திற்குள்ள சமயம் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு தருமா தராதா தலைப்பு கோயிலுக்குள்ள
தரும் என்பது நெல்லைக்கண்ணன், தராது என்பது நான். வழக்காடு மன்றம் தராது என்பதைத்தான் சொல்லி அவர் தீர்ப்பும் தராது என்று வழங்கினார். ஒரு மடாதிபதி சமயம் சார்ந்தவர், ஆனால் சமூக பிரச்சனைகளுக்கு சமயம் தீர்வு தராது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆலய பிரவேசம் வந்து பட்டியலினத்து மக்களுக்கு வர வேண்டும் என்று காலங்காலமாக சொன்னோம். ராமானுஜர் அதை தொடங்கி வைத்தார் மேலக்கோட்டையில. ஆனால் உடனடியாக நடந்ததா? 1937 ராஜாஜி வெள்ளையராட்சியிலேயே அதிகாரத்தில் வந்து அமர்ந்த பிறகுதானே உங்களுக்கு ஆலய பிரவேச சட்டம் கொண்டு வர முடிகிறது. அப்படி என்றால் சட்டங்களின் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்தில் மாற்றங்களை கொண்டு வர முடியுமே தவிர சமயங்களின் மூலமாக மனதை பக்குவப்படுத்த முடியும். சமயம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனதை பக்குவப்படுத்துவதற்கானது. ஆனால் அவற்றை எவன் படிக்கிறான் என்கிறேன். இன்றைக்கு மிக முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, எந்த சமயமானாலும் சமயம் சடங்காகிவிட்டது. சமயத்தினுடைய சாரம் என்பதே இருதயத்தின் ஈரம்தான். ஆனால் இருதயத்தின் ஈரம் என்பதுதான் சமயத்தின் சாரம் என்பது இன்றைக்கு புரிதலாக இல்லை. நான் வந்து மண்டியிட்டு தொழுதால் இன்னார், நான் சிலுவை போட்டால் இன்னார், நான் கோவிலுக்கு போய்விட்டு கும்பிட்டால் நான் இன்னார் என்று நாம் மாறிவிட்டோம். ஆனால் அந்தந்த சமயத்தை உருவாக்கியவர்கள், அந்த சமயத்தை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் எவ்வளவு பெரிய மகான்கள். சமயம் என்பதை நல்லிணக்கத்தை மக்களிடம் உருவாக்குவதற்காகத்தான். நீங்க வந்து விலங்கு மனிதர்களாக இருந்து வேட்டை சமூகத்திலிருந்து நாம் புறப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கிறோம். வேட்டை சமூகமாக இருந்தோம், பிறகு வேளாண்மை சமூகமானோம். வேட்டை சமூகமாக இருக்கிற வரைதான் உண்மையான பொது உடைமை இருந்தது. இப்பொழுது நீங்க கம்யூனிஸ்டுகளை பத்தி பேசுறீங்க, கார்ல் மார்க்ஸ் தீரியெல்லாம் வேட்டை சமுதாயத்துக்கு தெரியாது. ஆனால் வேட்டை சமுதாயம் என்பது பொது உடைமை சமுதாயம், ஆதி பொது உடைமை சமுதாயம். அவர்கள் ஒன்றாக கூடுவார்கள், வேட்டையாடுவார்கள், கிடைத்ததை ஒன்றாக சேர்ந்து உண்பார்கள், எல்லாவற்றையும் சமமாக அவர்கள் பங்கிட்டுக் கொண்டார்கள். வேளாண்மை சமுதாயம் என்று வந்தது. வேளாண்மை சமுதாயம் வந்த பொழுது நீர்வளத்தை பயன்படுத்தி எப்பொழுது இவன் தனக்கான உணவை தான் தேடுவது என்று முடிவெடுத்தானோ, இந்தந்த அளவு பரப்பளவு உள்ள நிலம் எனக்கு என்றெல்லாம் வரையறை செய்து கொண்டு வாழ முற்பட்டார்களோ அப்பொழுதுதான் வந்து சேர்ந்தது சொத்துரிமை. நீங்கள் சொத்துரிமை வந்த பிறகுதான் பெண்ணடிமைத்தனமே வந்தது. சொத்துரிமை கிடைக்காத வரையில் வேட்டை சமுதாயத்தில் பெண்கள் தான் வந்து உங்களுக்கு தலைமை பீடத்தில் இருந்து தாய்வழி மரபு தான். அதுவும் இந்தியாவில் குறிப்பாக தாய்வழி மரபு தான். தமிழ்நாட்டிலும் பாருங்க, நீங்கள் வந்து சங்க இலக்கியங்களிலேயே ஆதி பழைய இலக்கியமாக பார்க்கப்படுவது திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையில முருகனை பற்றிய அடையாளப்படுத்துகிற பொழுதே கொற்றவை சிறுவன் தான் நக்கீரர் எழுதுறாரு. கொற்றவை சிறுவன். இப்ப முருகனுக்கு இனிஷியல எது? கொற்றவை தான். அப்போ உங்க தாயை இனிஷியலா வச்சுதான் நீங்க உங்க பேரை சொல்றீங்கன்னு சொன்னா அது என்ன சமூகம்? தாய் வழி சமூகம். அப்ப தாய் தான் ஆள்பவளாக இருந்தாள். ஆள்பவளை அடிமைப்படுத்தணும். பெண்ணடிமைத்தனத்திலிருந்து அத்தனை பிற்போக்குத்தனங்களும் உருவானது, ஆதிக்க சமுதாயம் உருவானது. எல்லாவற்றுக்கு காரணம் சொத்து தான். அதனால்தான் வந்து தொழிலை பொதுவாக்கி சொத்துரிமை நீக்கிவிட்டால் அரசியல் தளத்தில் அத்தனை தவறுகளுக்கான அடித்தளங்களும் தகர்க்கப்படும் என்று ஒரு முறை கண்ணதாசன் பேசினார். சொத்துரிமை நீக்கப்படணும், தொழில் உரிமை பொதுவாக்கப்படணும். தொழிலை பொதுவாக்கி சொத்துரிமை நீக்கிவிட்டால் அனைத்து தவறுகளும் தானாகவே தகர்க்கப்படும் அப்படின்னாரு. அதெல்லாம் இப்ப நடக்கக்கூடியது இல்லை. நாம வந்து கம்யூனிஸ்டுகளையே மொத்தமா தூக்கி மூலையில உட்கார வச்சுட்டு முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் மாறி போயிட்டு கேபிட்டலிஸ்ட் ஆயிட்டோம். ஒரு ஃபியூடலிஸ்ட் சொசைட்டி என்பது இன்றைக்கு அதனுடைய போக்குகள் இன்றைக்கும் இருக்கு. இதையெல்லாம் ஒரு சின்ன நேர்காணல்ல நம்ம விரிவா விளக்க முடியாது. மகிழ்ச்சி. இப்போ இந்த சொல்லாடல்கள் தமிழக அரசியல் வட்டாரங்கள்ல ரொம்ப பரவலாக பார்க்கப்படுகிறது, பேசப்படுது. அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது எங்களோட பகிர்ந்து. திராவிட மாடல். திராவிட மாடல் என்பதே சரியில்லை என்று நான் சொல்றேன். முதலில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், திராவிடம் என்பதே இல்லை என்றேன். நான் வந்து நான் திராவிட மரபில் என்னுடைய மரபு திராவிடம், என்னுடைய இனம் தமிழ் இனம், என்னுடைய நாடு, அதுக்கெல்லாம் இடமே இல்லை. என்னை பொறுத்த நான் சொல்றேன், என் இனம் தமிழ் இனம், புரியுதா? என் நாடு இந்தியா, நான் தமிழன், நான் இந்தியன், இந்திய தமிழன். இதுதான் உண்மையான வரையறை.
புரியுறதா? நீங்க திராவிடம் என்று பேசுகிற எந்த ஒரு மனிதனாவது எனக்கு ஒரே ஒரு சான்று சொல்லட்டும். நீங்கள் உலகத்தில் 6000 மொழிகள் பேசப்படுகின்றன. 6000 மொழிகளில் 6 மொழிகள் தான் உயர்தனி செம்மொழிகள் என்று போற்றப்படுகின்றன. இந்த 6 மொழிகளில் வடக்கே சமஸ்கிருதம், தெற்கே தமிழ். ஆக நம்முடைய தமிழ் உயர்தனி செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று எதை வைத்து நீங்கள் சொல்கிறீர்கள்? சங்க இலக்கியங்கள் இல்லை என்றால் நீங்கள் உயர்தனி செம்மொழி என்று சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எதை பேசுவதாக இருந்தாலும் அண்ணா காலத்திலிருந்து இந்த எல்லா தலைவருடைய பேச்சையும் நான் கேட்டு வளர்ந்தவன். எல்லாருமே சங்க இலக்கியத்தை சங்ககாலம் பொற்காலம் என்றும் தமிழனுடைய பண்பாட்டை பராமரித்தது அங்கிருந்துதான் தொடங்குவாங்க. நான் கேட்கிறேன், எந்த சங்க இலக்கியத்திலாவது திராவிடம் என்ற ஒரு சொல் இருக்கிறதா? ஒரே ஒரு சொல் திராவிடம் என்ற ஒரு சொல் இருந்தால் எனக்கு காட்டு. தொல்காப்பியத்திலிருந்து ஆரியம் என்ற சொல் இருக்கு, அகநானூறு ஆரியம் என்ற சொல் இருக்கு, ஐங்குறுநூறு ஆரியம் என்ற சொல் இருக்கு, நற்றிணையில ஆரியம் என்ற சொல் இருக்கு, சிலப்பதிகாரத்துல ஆரியம் இருக்கு, மணிமேகலையில் ஆரியம் இருக்கு. திராவிடம் என்ற சொல் ஏதாவது ஒரு சங்க இலக்கியத்தில் இருந்தது என்று நீங்கள் சொல்லுங்க. இது முழுக்க முழுக்க வெள்ளையர்கள் கொண்டு சேர்த்து அவர்கள் இறக்குமதி செய்த ஒரு சித்தாந்தம். டிவைட் அண்ட் ரூல் என்பதுதான் அவருடைய திட்டம். அதற்கு முன்பு என்ன? விந்திய மலைக்கு வடக்கே இருப்பது வடநாடு, தெற்கே இருப்பது தென்னாடு. அதனாலதான் தென்னாடுடைய சிவனே போற்றின்னு பேசுறது தேவாரம். தென்னாடு வடநாடு, வடநாட்டில் பேசப்பட்ட மொழி வடமொழி. அந்த வடமொழி சமஸ்கிருதம். அந்த சமஸ்கிருதம் வடநாட்டில் பேசப்பட்ட பல மொழிகளுக்கு தாய்மொழி. இங்க தெற்கே இருக்கக்கூடிய தென்னாட்டில் இங்கு தமிழ். இந்த தமிழினுடைய கிளை மொழிகளாக பிறந்து வளர்ந்தவைதான் கேரளாவில் இருக்க மலையாளம், பக்கத்தில் இருக்கிற தெலுங்கு, அதற்கு பிறகு கன்னடம், துளு எல்லாம். இதுதானே உண்மை நிலவரம். நீங்கள் சுந்தரம் பிள்ளை எழுதினார் என்பதற்காக நீங்க கன்னடமும் கலிதலும் துளுவும் எல்லாமே அந்த பாடல்ல சொல்லும் பொழுதும் நீங்க நான் கேட்பது திராவிடம் என்ற சொல் எப்பொழுது வந்தது? மனோன்மணியம் என்ன 2000 ஆண்டுக்கு முன்ன பொருட்பட்டதா? இல்ல ரவீந்திரநாத் டாகூர் ஜனகணமன திராவிட என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன ரவீந்திரநாத் டாகூர் எப்ப வந்தார்? எல்லாமே வெள்ளையர்கள் அவர் 300 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டு தங்கள் ஆட்சியை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக என்னென்ன வேதங்களை உருவாக்க முடியும்? நீங்கள் 1909 நீங்க ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரலாம். ஒரு முக்கியமா மிண்டோ மார்லி சீர்திருத்தம், மாண்டே சென்ஸ்போர்டு சீர்திருத்தம் 2 இருக்கு. 1909 1919. அந்த முதல் சீர்திருத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு தனி தொகுதி வாக்குரிமை கொடுக்கிறான். ஏன் கொடுக்கிறான்? ஒன்றாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் பிணைந்து இருக்கிறார்கள். 1905 வங்கம் என்பது 2 கர்சானால் பிரிக்கப்படுகிறது, வங்க பிரிவினை நிகழ்கிறது. ஆனால் கர்சான் 1905 பண்ண போது இதே இன்றைக்கு பங்களாதேஷ் என்று இருக்கிற அந்த இடத்துல இந்து கோயில் இடிக்கப்படுகிறது, இந்துக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார் என்பது போல நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அன்று அப்படி இல்லை. அன்றைக்கு ஈஸ்ட் பெங்காலும் இல்லை, வெஸ்ட் பெங்காலும் இல்லை, பெங்கால் அந்த வங்க தேசம். அதுல இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அவ்வளவு தூரம் பிணைந்து சகோதரராக இருந்தார்கள். இவர்களை இரண்டுபடுத்தினால் ஒழிய வெற்றிகரமாக நாம் ஆள முடியாது என்பதனால் அதை ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்னு பிரிக்கிறான். புரியுதுங்களா? அப்படி அவன் பிரிக்கிற பொழுது அந்த ஈஸ்ட் பெங்கால் என்பது முஸ்லிம்கள் அதிகமாக இருப்பது, இது வெஸ்ட் பெங்கால் இந்துக்கள் அதிகமாக பிரித்த பொழுது முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லையே. முஸ்லிம்களும் இந்துக்களும் சேர்ந்து போராடினார்கள், எங்களை பிரிக்க கூடாதுன்னு. அப்படி இருந்த சமூகம் இந்திய சமூகம். இந்திய சமூகத்தை முதலில் மத ரீதியாக பிளந்தவன் வெள்ளைக்காரன். அதற்கு பிறகு சாதிய அடிப்படையில அவன் பிறந்தது வெள்ளைக்காரன் தான். ஆனா அவன் தன் சுயநலத்துக்கு தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக இந்த மண்ணில் இருந்த மக்களை பிரிவுபடுத்தினான். அவன் தான் முதல் பிளவு சக்தி. அதை வைத்துக் கொண்டு நீங்கள் தூங்குகிறீர்கள். கால்டுவெல் சொன்னாரு திராவிடம் திராவிடம்னு நீங்க சொல்றீங்க. இந்த ஐரோப்பாவிலிருந்து வந்த தீரி தான் இது. ஆரியர்கள் எல்லாம் மத்திய ஆசியாவிலிருந்தும் ஐரோப்பிய பகுதியிலிருந்து வந்த வந்தேரிகள்னு சொல்லிட்டு அவர்கள் அப்படி வந்தேரிகள் நீங்க சொல்றீங்க. நீலகண்ட சாஸ்திரியார்ல இருந்து பி.டி. சீனிவாச ஐயங்கார் வரைக்கும் விரிவான ஆய்வு நடத்தி இருக்கிறார்கள்.
அப்படி வந்ததற்கான அறிகுறி இல்லை. என்ன அவர்களை முன்வைக்கிற கேள்வி என்ன? மிக முக்கியமான கேள்வி. இவற்றுக்கெல்லாம் பெரியாரிஸ்டுகள் பதில் சொல்ல முடியுமா? இப்பொழுது இவர் வந்தேரிகள்னு சொல்றீங்க. இவர்கள் வந்ததனால் இவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் சனாதன தர்மம், இந்த சாதி பிரிவுகள், இத்தனை பிளவுகள் சொல்றீங்க. சரி, அந்த யூரோப்பியன் தீரியே என்ன? நேர ஒட்டுமொத்தமாக ஒரு குழு அப்படியே இந்தியாவுக்குள் வடபாகத்தில் வந்ததாக இல்லை. ஒரு குழு வடக்கே வந்து பஞ்சாபில் சேர்ந்தது, சிந்து பகுதியில். இன்னொரு குழு அந்த பக்கம் பாரசீக பக்கம் போனது, இன்னொரு குழு இந்த பக்கம் போச்சுன்னு சொல்றதில்ல. பல்வேறு இடங்களில் அந்த குழுக்கள் பரவிய நிலையில் வேறு எந்த நாட்டிலாவது இந்த வர்ணாசிரம தர்மம் அங்கே இருக்கிறதா? நீங்கள் அங்கிருந்து வந்தவர்கள் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்து மனிதர்களை பிரிப்பது என்றால், இங்கே வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் பிரித்தான் என்கிறீர்களே, இவர்கள் தங்கிய வேறு இடங்களில் வர்ணாசிரமம் இருக்கிறதா? நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆரியர்கள் வெளியே இருந்து வந்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆரியர்கள் வருவதற்கு முன்பே இந்தியா முழுவதும் இருந்தவர்கள் திராவிடர்கள் என்பது அவர்கள் கருத்து. அப்ப இந்தியா முழுவதும் இத்தனை பிளவுகளும், இந்த உயர் ஜாதி கீழ் ஜாதி அடுக்குகளும் திராவிட சமூகத்தில் இருந்திருக்கிறது. அவங்களால கொண்டு வரப்பட்டது. இவனிடம் இருந்தது அவன் வந்து ஏத்துக்கினான், அதை அவன் தலவாக்கி கொண்டான். இப்படி நிறைய பேசலாம், புரியுதுங்களா? நீங்க மறைமலை அடிகள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு மட்டும் பெரியாருக்கு பக்கத்தில் நின்று மறைமலை அடிகள் இந்தியை எதிர்த்தார்னு சொல்வதில் மறைமலை அடிகளை தலைமையில தூக்கி கொண்டாடுறீங்கல்ல, அந்த மறைமலை அடிகள் தெளிவா சொல்றாரு. பல ஆய்வுகளின் அடிப்படையில் நான் துணிந்து சொல்கிறேன், வடக்கே இமயமலையிலிருந்து தெற்கே கன்னியாகுமரி வரை ஒட்டுமொத்த நிலப்பரப்பிலும் வாழ்ந்தது தமிழர்கள் தான். தமிழர்கள் தான். அப்ப எல்லாரும் தமிழன் தான். ஆரியர்கள் தீரிய மரமலையடிகள் ஒத்துக்கல. புரியுதுங்களா? இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், ரொம்ப பணிவாக ராஜாஜி ஒன்று சொன்னார், இதை யோசிங்க. ராஜாஜி ஒரு முறை சொன்னார், ஏப்பா நாங்க வந்தேரிகளா இல்ல இங்கேயே பிறந்தவர்களா, இந்த பிரச்சனையே வேண்டாம். நீங்க சொல்றபடியே பார்த்தாலே 3500 ஆண்டுகளுக்கு முன்னால நாங்க வந்தோம்னு சொல்றீங்க. அப்ப 3500 ஆண்டுகளா இங்கதான் இருக்கிறோம், உங்களோடு சேர்ந்துதானே நாங்க இருக்கோம். உங்களில் உங்கள் மொழி, உங்கள் இனம், உங்கள் கலாச்சாரம், அதுல நாங்க ஒன்றாயிட்டோம் இல்ல. பிறகு எங்களை எதுக்காக நீ பிரிச்சு பாக்குற? இதுதான் நியாயமான வாதம். இது ஏன் பிரிக்கணும்னு கேட்கிறேன். இதில் என்ன ஆரியம், இது என்ன திராவிடம்? நான் ஒன்றை தெளிவா சொல்றேன், நான் வந்து பெரியாரை மதிப்பவன். நான் கண்மூடித்தனமாக பெரியாரை எதிர்ப்பவன் கிடையாது. நான் பெரியாரை பற்றிய மிக உருக்கமாக பேசிய 2 மணி நேரம் பேச்செல்லாம் யூடியூப்ல இருக்கு. நான் விஜய் சொன்னது எனக்கு உடன்பாடு என்னன்னா, நானே வந்து என்னுடைய குடும்பமே பெரியாரிஸ்டுகள் தான். ஆனா நான் அதுல இருக்க மாட்டேன். காரணம், நான் கடவுள் மறுப்பாளன் இல்லை. என்னை மீறிய ஒரு ஆற்றல் என்னை இயக்குகிறதுன்றதை நான் நம்புறேன். அதனால கடவுள் மறுப்பு என்ற ஒன்று இருப்பதனால நான் பெரியார் பக்கத்தில் வரமாட்டேன். கட்சியின் தொடக்கமே சமூக நீதிக்கானது இல்லை. அப்ப இந்த பிராமண எதிர்ப்பு என்பது செத்த பாம்பை திரும்ப திரும்ப சவுக்கெடுத்து அடிப்பதற்கு சமமானது தவிர ஒன்றே இல்லை. எந்த இடத்திலாவது ஒரு பிராமணனுக்கும் ஒரு தலித்துக்கோ அல்லது ஒரு பிராமணனுக்கும் ஒரு நாடாருக்கோ அல்லது ஒரு பிராமணனுக்கு வன்னியருக்கோ அல்லது பிராமணனுக்கும் ஒரு முக்குளத்தோருக்கோ ஒரு பிரச்சனை வந்து ஜாதி கலவரம் வந்தது என்று ஒரு இடம் உங்களால் சொல்ல முடியுமா?